ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாராவும் சங்கரபாண்டியை தான் காட்டுறாங்க. இப்போ தாரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்காவது நம்ம அந்த சாமியார்கிட்ட போய் நம்ம வந்து எப்படியாவது நம்ம நினச்சதை சாதிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அக்கா நம்மளும் 2-3 தடவை போயாச்சுது, ஆனால் அந்த சாமியார் வந்து கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. எதுக்காக இப்படிலாம் நடக்குன்னு தெரியல. இந்த தடையாவது நம்ம பார்க்கறதுக்காக போகிறோம், நம்ம நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்குமான்னு தெரியல. அப்படிங்கும்போது தாராவும் சங்கரபாண்டிகிட்ட அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம நினச்சி நிறைவேறும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தவங்க பார்த்தோம்னா துர்கா வந்து சாமியார் வேஷம் போட்டு இவங்களுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க நினைச்ச மாதிரிக்கே தாராவும் சங்கரபாண்டியும் அங்கே கிளம்பி வரவும் உடனே வந்து அவங்க துர்கா வந்து சாமியார் வேஷத்தில் இருக்கும்போது அப்போ சங்கரபாண்டி சொல்கிறாங்க, அம்மா உங்களை பார்க்கறதுக்காக நாங்களும் 2-3 இடம் வந்துட்டோம், ஆனால் நாங்கள் வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் திடீர்னு கிளம்பி போயிருந்தீங்க, இந்த தடையாவது நாங்கள் நினச்ச மாதிரிக்கு எல்லாம் நடக்குமா அப்படிங்கும்போது உடனே துர்கா சொல்கிறாங்க, மகனே நீ கவலைப்படாத, இன்னைக்கு நீ என்ன காரியத்துக்காக நினச்சி வந்தியோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டியும் சந்தோஷப்பட்டுதாங்க. சரி, நீங்க என்ன விஷயமா என்ன பாக்குறதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தாரா சொல்றாங்க, இப்படி என் வீட்டுக்கு வந்து மருமகளா வந்து துர்கா வந்திருக்கிறா, அவ உடம்புலதான் மாறி இருக்கிறா, மாறிய வந்து துர்கா உடம்புல இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவள் உடம்புல இருக்கிற மாரியை பிடிச்சாதான் நாங்கள் வாழ முடியும், அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மா வந்து எங்களை பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துர்கா சொல்கிறாங்க, துர்கா உடம்புல வந்து நீங்கள் மாறி ஆத்மா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த மாறி ஆத்மா உங்களை அழிக்கிறதுக்காக வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாரிக்கு வந்து நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, ஏதோ துரோகம் பண்ணியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம், அது என்னென்னு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாராவும் சங்கரபாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னக்கா எல்லாம் உண்மையை கேட்குறாங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னா நீங்க வந்து எல்லா உண்மையும் என்று சொன்னா மட்டும்தான் என்னால உதவி பண்ண முடியும், நீங்க பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா என்னால எதுவும் செய்ய முடியாது, நீங்க எல்லா உண்மையும் சொல்லுங்க, நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மா வந்து நான் வெளிக்கொண்டு வந்துருது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து கேட்டதுமே சங்கரபாண்டி சொல்றாங்க, அக்கா அப்படின்னா நீ கண்டிப்பா வந்து நீ உண்மையை தான் பேசி ஆகணும், எல்லா உண்மையும் நீ சொல்லிடு, அப்பதான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே தாரா பார்த்தோம்னா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுதம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே துர்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம எதுக்காக இந்த மாறு வேஷத்தை போட்டோமோ அந்த திட்டம் கொஞ்ச நேரத்தில் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தாரா பேசுறது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க துர்கா. அப்போ வந்து தாரா வந்து உண்மையை சொல்கிறாங்க, அதாவது சூர்யாவோட அப்பாவை நான் 2வது இடம் தான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், அப்போ முதல் மனைவி என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முதல் மனைவியோட கதையை நான் தான் முடிச்சேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து கேட்டதுமே துர்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து மாரியோட கதையை நான் தான் முடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மைகளும் வந்து அவங்க தாரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே வந்து துர்கா சொல்றாங்க, கூடி சீக்கிரத்திலேயே நீங்க வந்து நினைச்சது நிறைவேற போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் நீங்க சொன்னதுனால நீங்க எதுக்காக என்னை தேடி வந்தீங்களோ அது வந்து நான் நடத்தி காட்டுது அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சவுந்தரமணி சொல்றாங்க, அம்மா உன்னை நம்பி தான் நாங்கள் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கிறோம், அதனால நாங்கள் எதுக்காக வந்தோமோ அது கண்டிப்பாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ தாரா கேட்குறாங்க, அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை நீங்கள் வந்து வெளிக்கொண்டுட்டு வந்துடுவீங்களா, அது நம்பி தான் நான் எல்லா உண்மையும் சொன்னேன் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நம்பி வந்துட்டீங்களா, உண்மையில நீங்கள் வந்து என்ன நினச்சிங்களோ அது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இதை நம்பிட்டு தாராவும் சங்கரபாண்டி அங்கேருந்து கிளம்பி வரவும் அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து ஓடி வராங்க. என்னாச்சுது, நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் சரியாக ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட உள்ள கான்ஸ்டபிள் வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கவும் ஆமாம் மேடம் நீங்கள் என்ன திட்டம் போட்டிங்களோ அது எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது அப்படிங்கவும் எங்கே போட்டு காட்டு அப்படிங்கும்போது அப்போ தாரா சொன்னால் அத்தனை உண்மையில் வந்து அதில் வீடியோவில் வந்து ஆதாரமாக இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து கூட உள்ள அந்த லேடி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் என்ன நினச்சி இந்த திட்டத்தை போட்டிங்களோ அது எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுது, அப்போ ஒன்றுமே அந்த தாராவை வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதுன்னு அப்படிங்கவும் அதுக்காக தானே நான் எல்லாமே பண்ணினேன், என்னுடைய நிலைமையோட காரணம் இவ தானே, என்னுடைய கதையை முடிச்சது இவ தானே, இவளுடைய கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன், என் புருஷங்கிட்ட இருந்து என் பிள்ளைகிட்ட இருந்து இவ தானே என்னை பிரிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மனசுக்குள்ள வந்து துர்கா நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா தாராவும் சங்கரபாண்டியும் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ சங்கரபாண்டி வந்து சொல்கிறாங்க, அக்கா நம்ம என்னதுக்காக போனோமோ அது கூடி சீக்கிரத்தில் நிறைவேற போகுது, இந்த மாரியோட கொட்டத்தை நம்ம அடைக்கிற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அங்கே துர்கா வராங்க. உடனே துர்காவை பார்த்ததுமே தாராவும் சங்கரபாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இது எல்லா ஆட்டமும் உனக்கு கொஞ்ச நாளைக்கு தான், உன்னுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்காக தான் நாங்கள் அந்த சாமியாரை போய் பார்க்கறதுக்கு போயிருக்கிறோம், அந்த சாமியார்கிட்ட நாங்கள் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டோம், கண்டிப்பாக உன்னுடைய திட்டத்தை எல்லாத்தையும் வந்து முடிச்சிருவாங்க, உன் ஆட்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாராவும் சங்கரபாண்டியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பேசிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து துர்காவை தான் காட்டுறாங்க. துர்கா கொஞ்ச நேரத்தில்
இடத்துல பார்த்தோம்னா அவங்க 2 அதாவது கான்ஸ்டபிளை வர சொல்லவும் உடனே அவங்களும் வந்துருந்தாங்க. அடுத்த பார்த்தோம்னா வந்து துர்கா வந்து சொல்றாங்க, இந்தாங்க அரஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே தாரா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிதான் சூப்பராக அந்த ப்ரோமோ எடுத்துட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா வந்து அவங்க நினைச்ச மாதிரிக்கு தாராவை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்களா, இல்லைன்னா அந்த ஆதாரத்தை வந்து எப்படியாவது அழிக்கிறதுக்காக வேற யாராவது வந்து தாராவுக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா துர்கா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாக்கி கண்டிப்பா எல்லா உண்மையும் வந்து தாரா வந்து அவங்க பேசியிருக்காங்களா அந்த வீடியோ ஆதாரத்தை சூர்யாட்ட வந்து அவங்க போட்டு கொடுப்பாங்க. அப்படி சூர்யா வந்து அதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க. ஆனா அதெல்லாம் நடக்க விடாம தடுக்கிறதுக்காக தாரா ஒருவேளை வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து ஒரு போலீஸ் சாமியார்ட்ட தான், அதுவும் வந்து துர்கா கிட்ட தான் அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா. அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கி தான் பேசின வீடியோ ஆதாரத்தை எப்படியும் அவங்க அழிக்கிறதுக்காக தான் பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா துர்கா வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அவங்க தாராவை வந்து அவங்க பழி வாங்குவாங்களா. ஏன்னா சூர்யா கிட்ட இப்போ சொன்னாக்கி கண்டிப்பாக வந்து சூர்யா உங்களை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களை நம்ம பழி வாங்கி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து இந்த வீடியோ ஆதாரத்தை அவங்க தாரா கிட்ட காட்டுவாங்களா. நீங்கள் வந்து சாமியார்னு சொல்லி பேசுனீங்களே, அது எல்லாமே நான் தான் அந்த சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்தேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி துர்கா வந்து வீடியோ ஆதாரத்தை வந்து அவங்க தாரா கிட்ட சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்களே போய் சூர்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுங்க, அதாவது சூர்யாவோட அம்மா கதை முடிஞ்சதுக்கும் நீங்கள் தான் காரணம்னு, அது மாதிரிக்கு மாரியோட கதையும் நீங்கள் தான் முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சூர்யா கிட்ட நீங்கள் சொல்ல போறீங்களா, இல்லைன்னா நானே இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி சூர்யாவை கழுத்தை பிடிச்சி உங்களை வந்து வெளித்தலை வைக்கட்டுமா, இல்லைன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போகட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு துர்கா வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு தாராவை வந்து மிரட்ட போறாங்களா, என்ன மாதிரிக்கு அடுத்து அந்த கதையை எடுத்துட்டு போக போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.